பாஜகவுக்கு நல்லா தெரியுங்க. அமித்ஷா கொண்டு வந்த அந்த ட்ராப்பில் மாட்டியிருக்கார் எடப்பாடி. இனி சிக்கிட்டார், முடியாது. இனி அவரே நினைச்சாலும் மீள முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை விரும்பாத ஒருவருக்கு சிலர் இருக்காங்க. இன்னைக்கு அன்வர் ராஜா ரியாக்ட் பண்றாரு. இப்பதான் 6 மாசம் சஸ்பென்ஸ்ல இருந்து மீண்டும் உள்ள வந்தாரு. ரியாக்ட் பண்றாரு. எதுக்கு உள்ள வந்தாரு? பாஜகவோட கூட்டணியில தான். அவரே கொடுத்தார், பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் உள்ள வரும்போது அதிமுக இனிமேல் பாஜகவோடலாம் கூட்டணி வராது, சிறுபான்மை மக்கள் மேல் நம்பிக்கை, சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக மேல் நம்பிக்கை விதைக்கணும். எங்க எடப்பாடியே சொல்லியிருக்காருங்க, அதிமுகவை பற்றி சிறுபான்மை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள், நம்பிக்கையை விதையுங்கள், ஏற்கனவே கடந்த கால அந்த கசப்பையெல்லாம் மறக்க சொல்லுங்க. அதுக்கு தான் அன்வர் ராஜாவெல்லாம் உள்ள கூப்பிட்டாங்க. இன்னைக்கு மீண்டும் போட்டு உடைச்சிட்டிங்களா? இனி எப்படி நம்புவாங்க சிறுபான்மை மக்கள்? அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துட்டீங்க. உங்களுடைய சுய லாபம், சுயநலம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நலத்தை விட சுயநலம் இன்னைக்கு மிகுத்து போய்விட்டது. நீங்கள் பயந்து போய் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டீங்க? மீண்டும் அடகு வச்சிட்டீங்க.